ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி ஸ்கேல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 ஸ்பேரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் டேப் போயிட்டு இதில் ஆட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டார்கெட்டில் வந்து நான் வந்து இன்னொரு ஸ்பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டார்கெட் ஸ்பேரஸ் வந்து ஸ்கேல் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு ஸ்பேரும் வந்து ஸ்கேல் ஆகும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆக்சிஸ் வைஸும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒய்யில் மட்டும்தான் வந்து ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒய்யை மட்டும் லாக் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பவர்னு ஒரு வேல்யூ இருக்கும். இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்னோட டார்கெட்டை வந்து நான் வந்து லைட்டாக ஸ்கேல் பண்ணாலே எனக்கு இன்னொரு ஸ்பேர் வந்து டபுள் மடங்காக வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம இதில் வந்து மைனஸ் வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து -1 என்ட்ரு பண்ணேன்னா இப்போ நான் வந்து என்னோட டார்கெட்டோட சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன்னா என்னோட இன்னொரு ஸ்பீடோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடக்கும். ஸோ நான் என்ன ஆப்ஷன் இங்கே பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஸ்பேடில் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ஸ்கேல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.